பானு அக்கான்னு பெருசா பேசுறீங்களே, அவங்க எவ்வளவு சீப்பான கேரக்டர்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய் இங்க பார், நீ ரொம்ப தப்பா பேசுற. ஏய், உன்னை யார் அந்த வீட்ல இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நகையெல்லாம் வச்சு பிசினஸ் பண்ண பணம் கேட்க சொன்னது? ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை என்னையே குத்தி காமிங்க. கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு ஒண்ணு இல்லாம வந்தவன்னு சொல்லி காட்டுறவங்க தானே நீங்க எல்லாரும். அப்புறம் என்ன, வக்கு இல்லாதவ எங்க வீட்ல இருந்து ஒரு நகை நட்டு கூட போடல, எங்க வீட்ல இருந்து கை வீசிட்டு வந்துட்டேன்னு பேசுறீங்கல்ல? என்ன ஆனந்தி, என்ன ஆச்சு? நீ எதுக்கு வருத்தப்படுற? இத பார், எல்லாருக்கும் நம்மளால நல்லவங்களா இருக்க முடியாது. எதுக்கு கவலைப்படுற? நாங்க இருக்கோமா உனக்கு? அவன் அடிச்சான் தானே கவலைப்படுற? நான் எதுவுமே தப்பா பேசலமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ அழாத. பாருங்கக்கா, அங்க அவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா அது கூட நடந்த சுவடே தெரியாம எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அப்படியே கூடி பாசமழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இவ்ளோ சண்டை நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா அங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. ஆனந்தி, இது என்ன புதுசா நடக்குதா? வழக்கமா நடக்கிற விஷயம் தானே. என்ன நடந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி அங்க இருப்பா மீனாட்சி. அது ஒண்ணு புதுசு இல்லையா அவளுக்கு? அதே மாதிரி வளர்மதிக்கும் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பா. சரி விடு. அவங்க அப்படி இருக்காங்கன்னா நம்ம 2 பேரும் என்ன சளைச்சவங்களா? நாமளும் ஓயவே கூடாது. நாமளும் ஸ்ட்ராங்கா பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணலான்னு பொறுமையா யோசிப்போம். நமக்கு என்ன புது புது விஷயம் கிடைக்காமையா போயிட போகுது? என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் நான் வரக்கூடாதா இங்க? இல்ல, இந்த நேரத்துல சென்னையில இருப்பீங்க, இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கீங்க. எப்ப சென்னைக்கு போவீங்க? நான் இன்னைக்கு இங்க தான் ஸ்டே பண்ண போறேன். என்ன சர்வா அப்படி பாக்குறீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? அப்படி இல்ல, உங்க வீட்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அப்பா கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆமா, கீழே வரும்போது பார்த்தேன் உங்க வைஃப் யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க? இல்ல, அவங்க எங்க வீடு வரைக்கும் போயிருக்காங்க. மாமனார் மாமியார் திருப்பதி போயிருக்காங்க. ஐ செம்ம ஜாலி. யாருமே இல்ல. ஷர்வா, நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். எனக்காக நீங்க சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ண வேண்டாம். சரி வாங்களே, ரூம்ல போய் பேசலாம். அட வாங்க. வாங்க ஷர்வா, போங்க. வாங்க வாங்க உட்காருங்க. அப்புறம் சரவணன், என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்லைங்க. அப்போ நான் வந்தது விசேஷம் இல்லையா? இல்ல இல்ல, அப்படி சொல்ல வரல. சரவணன், ஏதாவது ஜாலியா பேசுங்க. சர்வா, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க. நான் கீழே கம்பெனி வேலை கொஞ்சம் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 1/2 hour ஆகும். சரி, ஓகே, நான் வெயிட் பண்றேன். சரி, நான் வந்துடுறேன். ஆனா வந்துடணும். சரிங்க.
என்னங்க இங்க படுத்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னமோ. ஐயோ என்னங்க என்னங்க கோலம் இது? பெட்ஷீட் எல்லாம் அப்படியே கலைஞ்சு கிடக்குது. ஆனந்தி, தூங்கும் போது ஏதாயிருக்கும், இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டு. என்னடா சொல்லும்? என்னடா அப்பா பாரு எப்படி பண்ணி வச்சிருக்காரு. க்ளீன் பண்ணிட்டு வரேன். சொல்லுங்க. என்ன ஷர்வா, நைட்டு 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொன்னீங்க, அப்புறம் வரவே இல்லை. நானும் அப்படியே தூங்கிட்டேன். காலையில ஏஞ்சி பார்த்தா நீங்க ஹால்லே தூங்கிட்டு இருக்கீங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு தான் சொல்லாம கிளம்பிட்டேன். சாரிங்க, தூங்கிட்டேன் அசந்து. நோ ப்ராப்ளம். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பை. பாய்ங்க. அச்சோ, ராஜகுட்டி, ஏன் அழுவுறீங்க? அழக்கூடாது. அம்மா தான் இருக்கேல்ல. இந்தாங்க. அங்க வச்சிருவோமா? எது கூட அழுது? குட்டி. ஏய் உமா, அம்மா எங்க போனாங்க? காலையில இருந்து தேடிட்டு இருக்க ஆளை காணோம். குழந்தைய வேற குளிப்பாட்டணும். அவங்க வந்தா குளிப்பாட்ட சொல்லணும். அம்மா கோயில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அம்மாவால குழந்தைய குளிப்பாட்ட முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு முழங்கால் பிரச்சனை இருக்கிறதுனால குழந்தைய மடியில போட்டு குளிப்பாட்ட முடியுமான்னு தெரியல. அது சரி, அவங்க தான் பேரனை பார்க்கணும், குளிக்க வைக்கணும், அது இதுன்னு ஆசைப்பட்டாங்க. நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் குளிப்பாட்டினா சரியா வராது. நான் பாட்டுக்கு குளிக்க வச்சு மூக்குல வாயில தண்ணி போச்சுன்னா என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுங்களேன், மீனாட்சி அண்ணியை விட்டு குழந்தைய குளிப்பாட்ட சொல்லுங்க. அவங்க பத்திரமா பண்ணுவாங்க. பண்ணி கிழிச்சாங்க அவங்க. அவங்க கையில குழந்தைய கொடுத்து குளிக்க வச்சோன்னு வச்சுக்கேன், ஜன்னி ஜுரம் வந்து எல்லாம் முடிஞ்சு போறதுக்கா? எதுக்கு வம்பு? நான் போய் அம்மா வீட்டுல போய் குளிக்க வச்சுட்டு வந்துடுறேன். என்ன ஆனந்தி, என்ன பிரச்சனை? உமா, நீ ஏதாவது சொன்னியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்னோட சொல்லும் கார்த்திய குளிப்பாட்ட வைக்கணும்னு சொன்னாங்க. உங்களால முடியாது, மீனாட்சி அண்ணி பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க. உமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? குட்டி போட்டு பாலூட்டுற விலங்குங்க ஜாதியில தான் மனுஷங்களும் இருக்காங்க. மற்ற விலங்குங்க எல்லாமே குட்டிங்க அதுவே போய் கஷ்டப்பட்டு நின்னு தள்ளாடி முட்டி முட்டி அதுங்க தன்னோட அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்கும். ஆனா மனுஷ ஜாதி விதிவிலக்கு. குழந்தைக்கு அம்மா மார்பு தேடி பால் குடிக்க தெரியாது. அம்மாதான் மார்போட அணைச்சி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், தூக்கிக்கணும், தூங்க வைக்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்க கூட குழந்தைக்கு செய்யற அம்மா ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் மகனை பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகத்துல இருந்து திரும்பி வராம தான் பிள்ளையோட பிள்ளையையும் பார்த்துக்கணும்னு நினைப்பா. அந்த நினைப்பு நோயில சாஞ்சிருக்கிற தாயையும் எழுப்பி உட்கார வச்சிருமா. இல்லம்மா, நான் சாதாரணமா தான் சொன்னேன். எனக்கு தெரியுமா, என் குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களை காலையில இருந்து தேடிட்டு இருந்தேன்.
அதுக்குள்ள இவ வந்து மீனாட்சி நீ குளிப்பாட்டுவாங்க அது இதுன்னு சொல்றா. நாளைக்கே என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஆயிடுச்சுன்னா யார் கவனிக்கிறது? என்ன ஆனந்தி? அக்கா இந்தாங்க என் குழந்தை குளிப்பாட்டுங்க. இந்தாங்கக்கா வேணுவ நீங்களே குளிப்பாட்டுங்க. அக்கா என்ன காரியம் பண்றீங்க நீங்க? உங்க புள்ள மேல பாசம் இருக்கா இல்லையா? நீங்க பாருங்க, சும்மா வீம்புக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு தெரியணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்க்கா. இந்தாங்கம்மா குழந்தை குளிப்பாட்டுங்க. வாங்க அம்மா போங்கம்மா போங்க. அக்கா என்னக்கா நீங்க வேணுவ நீங்களே குளிப்பாட்டுங்க. கார்த்தியை வேணா அவங்க குளிப்பாட்டட்டும். இந்தாங்கக்கா. இல்ல வைஜெயந்தி, அம்மா கிட்டே கொடு. ஐயோ நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்க மாட்டேன். புடிங்கக்கா. அதெல்லாம் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. புடிங்க குழந்தைய புடிங்க. இல்ல வைஜெயந்தி வேண்டாம். ஏன்னா சில நேரங்கள்ல குட்டி நாம சொல்ற வார்த்தைகள் பழிச்சிடும்னு சொல்லுவாங்க. எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? இத பாரு, அம்மா கார்த்தியை குளிப்பாட்டி விட்டுட்டு வேணுவையும் குளிப்பாட்டுவாங்க. என்னம்மா பார்த்து அழறான். எடுத்துட்டு போ. வா வா. ஏங்கா இங்க வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரமா இவங்க 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கே சரியா இருக்குல்ல? ஆமா ஆனந்தி, புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கும்போது வாழ்க்கையிலேயே ஒரு சலிப்பு வந்துரும். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தானே ஒரு பிடிப்பே நமக்கு வருது. என்ன உமா இல்லப்பா, இல்ல. ஆட்டோல வந்த மாதிரி தெரிஞ்சது? ஏன் என்னாச்சு? இல்ல ஒரு நாளைக்கு 3 தடவை வந்துட்டு போற, ஆட்டோக்கு எவ்வளவு செலவாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். பேசாம ஒரு ஆட்டோக்காரனே சம்பளத்துக்கு வச்சுக்கலாம்ல? என்ன திடீர்னு உங்களுக்கு எங்க கஜானா மேல அக்கறை? நான் ஒன்னும் உங்க காசுல வந்து போகலல்ல, என் காசுல தானே வரேன். இப்படி அம்மா வீட்ல டென்ட் போட்டு குடியிருந்தா மாமியார் வீட்ல என்ன நினைப்பாங்க? பானு அக்கா சொல்றதும் சரிதான், ஒண்ணும் தப்பு கிடையாதுமா. அத புருஷனை கொண்டு போய் தனியா வச்சிருக்க நீங்க பேசுறீங்க பாருங்க, அதான் செமையா இருக்கு. ஆமா, பானு அக்கான்னு பெருசா பேசுறீங்களே, அவங்க எவ்வளவு சீப்பான கேரக்டர்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய் இங்க பார், நீ ரொம்ப தப்பா பேசுற. இந்த விஷயத்துல வைஜெயந்தி அக்காக்கும் எனக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனாலும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. பானு அக்கா ரொம்ப தெளிவானவங்க, நேர்மையா இருப்பாங்க. மத்தவங்க விஷயத்துல அனாவசியமா தலையிடுற ஆள் கிடையாது. என்ன சொல்றீங்க? என் விஷயத்துல மூக்கு இல்ல, முழுசா நுழைஞ்சு என் வாழ்க்கையே கட்டம் கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. நான் என் நகையை அடமானம் வச்சு வந்த பணத்தை எடுத்து ஒளிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பணம் இல்லாம எப்படி தடுமாறிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏங்க, அடுத்தவங்க பணத்தை புடுங்கி வச்சுட்டு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லவங்க பண்ற காரியமா இதெல்லாம்? பெருசா பேச வந்துட்டீங்க அவங்கள பத்தி. ஏய், உன்னை யார் அந்த வீட்ல இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நகையெல்லாம் வச்சு பிசினஸ் பண்ண பணம் கேட்க சொன்னது? ஏங்க, நான் என்ன அவங்க வீட்டு நகையா வித்தேன்? அது எங்க வீட்ல எனக்கு போட்ட நகை. அத நான் அடகு வைக்கிறேன், விக்கிறேன், என்னமோ பண்ணிட்டு போறேன். அவங்க என்ன வந்தது அத பத்தி? அதானே, உங்களுக்கு ஏதாவது உங்க வீட்ல நகை போட்டு வந்து அத நீங்க வித்திருந்தீங்கன்னா அந்த வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை என்னையே குத்தி காமிங்க. கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு ஒண்ணு இல்லாம வந்தவன்னு சொல்லி காட்டுறவங்க தானே நீங்க எல்லாரும். அப்புறம் என்ன, வக்கு இல்லாதவ எங்க வீட்ல இருந்து ஒரு நகை நட்டு கூட போடல, எங்க வீட்ல இருந்து கை வீசிட்டு வந்துட்டேன்னு பேசுறீங்கல்ல? என்ன ஆனந்தி, என்னாச்சு? இன்னும் என்னமா ஆகணும், நீங்களே சொல்லுங்க. நான் இங்க வந்த நாள்ல இருந்து யாரும் என்கிட்ட மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க. நான் உங்களுக்காக தான் இங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உமா
என்ன பார்த்து வெறுங்கை வீசிட்டு வந்தவன்னு சொல்லி காட்டுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த பிச்சைக்காரிய கட்டினதுனாலதான் உங்க அண்ணன் நல்ல நிலைமையில இருக்கிறான்னு புரிஞ்சுக்கோ. இது பாரு உமா, என்ன இருந்தாலும் நீ ஆனந்திய பார்த்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. நீ இன்னொரு வீட்டுக்கு கல்யாணமாய் போனவ இருந்தாலும் உனக்கு பக்குவம் இல்ல, பத்த மாட்டேங்குது உமா. கல்யாணம் பண்ணி போன வீட்டுல தான் நீ இருக்கணும். அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வந்தா அவங்களோட எப்படி ஒட்டு உறவு உனக்கு இருக்கும்? அதான் அவளும் சொல்றா. எல்லாரும் ஏங்க அவங்கள குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க, அவ சின்ன பொண்ணு தானே. அவ ஏதோ சாதாரணமா சொல்லியிருப்பா. அத போய் ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா பேசணும்? நம்ம எல்லாரும் அவளுக்கு அண்ணி. நியாயமா பார்த்தா நம்ம எல்லாரும் அவளை தாங்கணும். நம்ம எல்லாருக்கும் அவ குழந்தை மாதிரிங்க. இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஒன்னொன்னா அவ கத்துக்க போறா. விடுங்களேன். அதானே, நல்ல பின்பாட்டு பாட வசதியா ஒரு பொண்ணை பிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது எப்படிங்க அவங்க பாட்டு பாடுறதுக்கெல்லாம் நீங்க அப்படியே வாயசிக்கிறீங்க? நடத்துங்க நடத்துங்க, நல்லா ஜால்ராடிங்க. அடுத்த கைராசி பட்டம் உங்களுக்கு தான். என்ன ஆனந்தி இது? சிவஞானம் சார் வீடு தானே? ஆமாங்க. இல்ல சார், இந்த குடும்ப அட்டையில ஆளெல்லாம் சேர்க்கணும் மாத்தணும்னு சொல்லியிருந்தாரு. அவர் நேரடியா ஆபீஸ்ல லெட்டர் கொடுத்திருந்தாரு. சில ப்ரூஃப் ஐடி தேவைப்படுது. எங்க ஆபீசர் தான் சார் அலைய விட வேண்டாம், நேரா வீட்லயே போய் வாங்கிட்டு வந்துருன்னு சொன்னாரு. இங்க பாருங்க, அவர் வீட்ல இல்ல, வியாபார விஷயமா வெளியில போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நானே உங்களை நேர்ல பார்க்க சொல்றேன். அப்ப பரவாயில்ல, எனக்கு தகவல் மட்டும் சொன்னா போதும். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? குடும்பத் தலைவர் சிவஞானம், அவர் மனைவி மீனாட்சி, கனகம்மா, அது நீங்க தானே? ஆமாப்பா. அப்போ சண்முகம், அவன் என் 2வது புள்ள. அடுத்து ராஜேந்திர, அவர் மனைவி வைஜெயந்தி, சரவண, அவர் மனைவி ஆனந்தி, அதெல்லாம் சரியா தான் இருக்கு. ம். ஆனா சார் மாத்த சொன்னது பானுமதிய, அதை தான் மாத்தணும்னு கேட்டிருந்தாங்க. ஆமா தம்பி, நீங்க வளர்மதின்னு மாத்தி எழுத சொல்லியிருக்கலாமே. நீங்க வளர்மதின்னு எழுதிக்கங்க. வளர்மதி தான் சண்முகத்தோட மனைவி. சரிங்க, அப்ப பானுமதி? அந்த பொண்ணோட விவாகரத்து ஆயிடுச்சு. நீங்க மாத்தி எழுதிக்கங்க, வளர்மதின்னு எழுதிக்கங்க. சரிங்கம்மா. குடும்ப அட்டையை ரெடி பண்ணி கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட இவங்க கல்யாண சர்டிபிகேட் காப்பியும் அந்த விவாகரத்து சர்டிபிகேட் காப்பியும் நேரம் கிடைக்கும் போது வந்து கொடுக்க சொல்லுங்க. நான் வரேங்க. என்ன ஆனந்தி, பானு அக்காக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே பொங்கி எழுந்துருவ. என்னாச்சு? அவங்க பாட்டுக்கு ஏதோ விவாகரத்து ஆச்சு அது இதுன்னு கதை கட்டிட்டு இருக்காங்க. பேசாமையே உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, என்ன பேசினாலும் பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. சில விஷயத்துல அமைதியா இருக்கிறதும் நல்லதுதான்க்கா. அண்ணி, சொல்லுவோமா? வா வா வா, காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாம் அண்ணி. ஆமா,
ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நாளைக்கு என் புருஷன் வராரு அண்ணி. அப்படியா? சந்தோஷமான விஷயம் தானே. அதையே இவ்ளோ சோகமா சொல்லிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு தெரியாது இல்ல அண்ணி, என் புருஷன் எப்ப வருவாரு, அவர் எப்ப நாரா கிழிக்கலான்னு என் மாமனாரு மாமியாரு பானு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? இங்க பாரு உமா, ஏதோ ஒரு கோவத்துல அவங்க அப்படி பேசியிருக்கலாம். ஆனா நேர்ல பார்த்தா அந்த மாதிரிலாம் சண்டை போட மாட்டாங்க. நீங்க வேற அண்ணி, மத்தவங்களாச்சும் பரவாயில்ல, என் மாமனார் இருக்காரே சரியான டென்ஷன் பார்ட்டி. இது பாரு, அவங்க ஏதாவது அந்த மாதிரி பேசினாங்கன்னா நீயும் புருஷனும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்புறம் பிரச்சனையே வராது. புரியுதா? இது பாருமா, குடும்பம்னா அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும். இதுக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. என்ன பண்றது, எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு நான் சங்க ஆபீஸ்க்கு வந்துடுறேன், நீங்களும் வந்துருங்க. மறக்காம எல்லா மெம்பர்ஸையும் வர சொல்லிடுங்க. இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது எல்லாருமே இருக்கணும். கண்டிப்பா சொல்லிடுங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். அண்ணா, வாசன் முகம், நாளைக்கு நம்ம இளங்கோ வராராமே. என்ன சொல்லுவோம்? யார் சொன்னா? உமா வந்தா, அவதான் இப்ப சொன்னா. ஓ, மாப்பிள்ளை போய் நம்ம இந்த வீட்டுல பார்க்கணும்ல? ஆமா, நாமெல்லாம் போய் பார்த்து என்ன ஆக போகுது? தேவையில்லாம இந்த சேதுராமன் டென்ஷன் ஆவார், அவ்வளவுதான். அவர் என்ன பிரச்சனை பண்ணுவாரு? அண்ணே, சேதுராமன் ஏற்கனவே பானுமதி விஷயத்துல தொடர்ந்து பிரச்சனையினால என் மேல கடுமையான கோவத்தில் இருக்காரு. அப்புறம் இந்த இளங்கோ உமா பேர்ல பணம் அமிச்சார்ல, அதுல ஆரம்பிச்சது பிரச்சனை. அதுக்கிடையில பையனுக்கும் அவருக்கும் போன்ல வேற ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட், மனக்கசப்பு. அதனால தான் அவன் வராமலே இருந்தான். இப்ப கண்டிப்பா வாங்கன்னு இவங்க தான் போன் பண்ணி வர வைக்கிறாங்க. வந்ததும் பிரச்சனை பண்ணாம இருப்பாங்களா? சரி, இப்போ நாம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அண்ணே, அவர் எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாலும் அவர் பண்றாருங்கிறதுக்காக நாம நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துட முடியாது. அவர் அவரோட பையன் பிரச்சனை பத்தி பேச போறாரு, அதுல நம்ம தங்கச்சி வாழ்க்கை எப்படிரா? அண்ணே, அதுல நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை அடங்கியிருக்குன்னு அவர் மறைமுகமா தாக்க நினைக்கிறது உமாவையும் நம்மளையும் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால எந்த இடத்துலையும் உமாவை விட்டு கொடுக்காம நாம பார்த்துக்கணும்.